பஞ்சர் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்னது தான், இது ஒன்றும் பெருசு இல்லை. கிழிச்சிட்டோம். வண்டி வாரி விட்டு 2 பேரும் புதையல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஆஃப் 2025. நண்பர்களே, இப்போது லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா வர்க்கலா பீச் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா வர்க்கலாவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க தண்ணி பீச் அப்படின்ற ஒரு பீச் வந்திருக்கோம். எக்ஸாக்டாக நேம் தெரில, பட் நீங்கள் வந்து வர்க்கலா வரண்டா அதுக்கு முன்னாடி இந்த பீச்சை பார்த்துட்டு தான் வருவீங்க. ஸோ நாங்கள் நேற்று எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த பீச்சோட உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அரேங்கத்தான் இன்னைக்கு தான். ஸோ இதுதான் வந்து அந்த தண்ணி பீச். ஸோ அதோட வியூ வந்து நான் இப்போ உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன். நான் காற்று விண்டு ஓவரெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்களா. அந்த வியூவே பார்த்தா பயங்கரமாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்தா கிறிஸ்டல் கிளியராக ப்ளூ கலரில் இருக்குங்க, பயங்கரமானது. ஸோ வர்க்கலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடங்கள் இருக்குது. ஸோ எனக்கு பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா பீச் மேலே அந்தளவுக்கு, கடல் மேலே வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு நாட்டம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து அதிகமாக மலையை தேடி தான் போவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அரவிந்துக்கும் வந்து பார்த்தோன்னா அப்படி தானே, அவனுக்கும் வந்து பார்த்தோன்னா மலைகள் மட்டும் தான் பிடிக்குமா, கடல் பிடிக்காதான். ஆனால் எங்கள் 2 பேர்த்தோட பிளான் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா வெறும் பீச்லேயே வந்து பிளான் இருந்துச்சு. சரி ஓகே, பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு ஆலப்புழாவும் இந்த வர்க்கலாவும். ஸோ 2மே வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தது தண்ணி பீச் இது. ஸோ இது லொக்கேஷன் வேணால் உங்களுக்கு நான் வீடியோக்கு வேண்டாம் கீழே வந்து கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் போகிறேன் நான். ஸோ அழகழகாக இருக்குங்க அது. இந்த பாறைங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜில் இருக்கும், ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட குட்டி பையன் வரான், குட்டி பையன். ஸோ இந்த இடத்துல 2 பாறைங்களாம் நல்லா இடுக்காக இருக்குது. இது என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரியல. அங்கே ஒரு ஐயா மீன் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரோன் பறக்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் இருக்குது. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1.
நண்பர்களே, அந்த தண்ணி பீச் நினைக்கிறது பேர். ஸோ பேர் தெரிஞ்சு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் நான். ஸோ அந்த பீச்சோட ட்ரோன் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பேக் வாட்டர்ஸு, மேங்க்ரோவ் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடல். ஸோ அதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தா நமக்கு பாறையெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருப்பானுங்க. பயங்கரமாக இருந்துச்சுங்க இந்த பீச். பார்க்கும்போதே செம்மையாக வைப்பாக இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே வந்து வர்க்காலேருந்து மெனக்கெட்டு ஒரு 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கப்பில் பீச். ஸோ அந்த கப்பில் பீச்சும் சேம் இதே கான்செப்ட் தான். பேக் வாட்டர் இருக்கும், நடுவில் ஒரு மணல் திட்டு போகும், இந்த பக்கம் கடல் இருக்கும். ஸோ இதில் ரோடு இருக்கிறதுக்கு பதிலாக அதில் மணல் திட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த பீச்சையும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு, ஸோ அதுலேயும் முடிஞ்சால் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறேன். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஆக்சுவலாக பீச் பிடிக்காது, பட்டு இந்த கேரளா இந்த பீச்சஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா எனக்கு பீச் பிடிக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஸ்டே டியூன். இனிமேல் இருக்குது, வீடியோ முடியலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கப்பில் பீச்சோட நம்ம லாஸ்ட்டாக வர்க்கலா வீடியோ முடிப்போம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடலை ரசிச்சுக்கிட்டே வரும்போது பீச்சில் இருந்த மணலை பார்க்காம விட்டுட்டோம். வண்டி வாரி விட்டு 2 பேரும் புதையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ புதையில் எடுத்து இப்போ வந்து, ஆனால் பெருசாக யாருக்கு எந்த டேமேஜ் இல்லை, சேதாரம் இல்லை. என் மாப்பிள்ளைக்கு மட்டும் காலில் ரத்த காயம் பார்த்துருக்கேன். எனக்கு கையில் கை. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் 2025. ஸோ இப்போ வந்து அவரை குளிப்பாட்ட போகிறாராம் கடல் தண்ணியில், பேக் வாட்டரில் போயிட்டு. ரூம் போயிடலாம் அரவிந்தே, பரவாயில்ல வா. இங்கெல்லாம் இந்த உப்பு தண்ணி இது இன்னும் புண்ணாதான் ஆகும். எனக்கு என்ன போ. ஸோ கபில் பீச் வந்துவிட்டோம். ஒரு வழியாக கீழே வந்து எழுந்திரிச்சு கபில் பீச் வந்துட்டோம். ஸோ நல்ல லெசன் தான். மண் ஃபுல்லாக மண் டக்குன்னு வந்துச்சு. அது வரையும் ஸ்ட்ராங்காக இருந்தது, அந்த இடத்துல வந்து மண்ணாகிடுச்சு, ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. ஸோ அதனால் கீழே வந்து எழுந்திரிச்சு வந்திருக்கோம். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கபில் பீச் வந்தாச்சு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அப்படியே தண்ணி வந்து அதில் சேரும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர ஒரு மண் திட்டு மாதிரி இடையில இருக்கும், தீவு மாதிரி. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் இங்கே மக்கள் வந்து கூட்டமாக வர்றாங்க. நாமளும் அதை பார்க்குறது தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குங்க இடம். அரவிந்து உள்ளே போயிடாத. ஸோ பயங்கரமாக இருக்குது இடம். இறங்கி கால் கழுவிட்டுருக்கேன். சரி, கொஞ்சம் விண்டு ஓவராக இருக்குது. ஏன்னா எப்படி ட்ரோன் எடுத்துகிட்டு என்னென்னு பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஊர் பீச் மாதிரி இல்லாமல் இந்த பீச்சஸ்லாம் கொஞ்சம் அழகாக இருக்குது. அழகாக மீன்ஸ் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டான டெரைனில், அதனால் உங்களுக்கு வந்து அழகாக தெரியுது. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பீச்னால் என்ன, நம்ம சென்னையில் பார்த்துருப்போம், தூத்துக்குடி, நாகப்பட்டினம், இது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ பாண்டிச்சேரிக்கிட்ட மாங்க்ரோவ் இருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மற்றபடிலாம் நமக்கு வெறும் மணல் திட்டு இருக்கும், நேராக கடல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நிறையா இருக்குது, சின்ன சின்ன தீவு மாதிரி நிறையா இருக்குது. அதனால தான் கொஞ்சம் இது அழகாக தெரியுது நம்ம ஊர் பீச்சஸில். பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஒரு பேக் வாட்ரு. உள்ளே இருக்க பாறை அப்படியே தெரியும். உங்களுக்கு இந்த கோபுரோவில் தெரியுதான்னு தெரியலையே. தெரியுது உங்களுக்கு, கோபுரோவில் தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ ஒரு ஃபேமிலி க்ரௌட் வராங்களே, நீங்கள் தெரியுங்க ட்ரோன் ஷாட் இருக்குது. ஸோ கபில் பீச் ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1.
பஞ்சர் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்னது தான், இது ஒன்றும் பெருசு இல்லை. கிழிச்சிட்டோம். ட்ரிப் வந்தால் கொஞ்சம் சேஃபாக வரணும் போல். கார்டு கீடு எல்லாம் போட்டு வந்துடுங்க, இல்லைன்னா சராய்ப்போட தான் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர்க்கலாவோட பீச்சஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களுமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நியூ இயர் ட்ரிப்புக்கு முடிவு வருது. 3 நாள், கிட்டத்தட்ட இது 3ஆவது நாள் இது. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நேராக ஈவினிங் வந்து நாங்கள் கன்னியாகுமரி போகிறோம். ஸோ கன்னியாகுமரி போய்ட்டு சன்செட் பார்க்க போகிறோம். அதை வந்து நான் வீடியோ பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா அந்த கேரளா ட்ரிப் வந்து பார்த்தோன்னா இதோட முடியுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 30ஆம் தேதி வந்து நைட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பு. ஸோ ஸ்டில் கோயிங். நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இடத்துல சன்ரைஸு, ஒவ்வொரு இடத்துல சன்செட்டு. இதுதான் என்னோடய ட்ரீமாகவே இருக்கும். லைஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நம்ம சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்றத நம்ம ட்ரீமேவும். ஸோ அதற்கான முதல் படிக்கட்டாக இந்த நியூ இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் 3 நாள் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளைண்டாக ட்ராவல் பண்ணோம். ஸோ அதில் எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஆலப்புழாவில் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ரொம்ப அதிகமே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் ஆலப்புழானா வெறும் ஹவுஸ் போட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப சிம்பிளாக வந்து இமேஜின் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு நான். பட் ஆலப்புழான்றது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறத தாண்டி நாங்கள் காமிச்சதை தாண்டி வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ நம்ம ஒரு மாதம் கூட சுற்றினா கூட வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்க ஒவ்வொரு இடத்துல நம்ம சுற்றிட்டே இருக்கலாம். அவ்வளோ இடங்கள் இருக்குது. ஆலப்புழா மட்டும் கிடையாது, அதை தாண்டி வரும்போது வந்து பார்த்தோன்னா கொல்லமும் அதே மாதிரி தான். கொல்லத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதில் நாங்கள் ஒன்று மட்டும் கயாக்கிங் போயிருப்போம் நம்ம. நீங்கள் ஸோ அந்த கயாக்கிங் வீடியோ வந்து பார்த்தோன்னா அடுத்து பார்த்துருப்பீங்க கொல்லத்தில். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த வர்க்கலாவுமே வந்து பார்த்தோன்னா வெறும் கிளிஃபு மட்டும் தான் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீச்சை தாண்டி வந்து பார்த்தோன்னா இங்கேயுமே எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குங்க. அதில் நாங்கள் ஒரு 2-3 பீச்சஸ் போய் உங்களுக்கு காமிச்சிருப்போம். ஸோ இதுக்கடுத்து டைம் கிடையாது. இங்கேருந்து போனால் நம்ம கன்னியாகுமரிக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் பொறுமையாக போனோம்னா. ஸோ அதனால் நம்ம கன்னியாகுமரி போகணுன்ற ஒரு எய்மை நோக்கி இப்போ அங்கே போகிறோம். ஸோ கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே நான் அங்கேருந்து நேராக திருமங்கலம் நம்ம வீட்டுக்கு போயிடுவேன். மச்சான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருச்செந்தூர் போகிறான். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே நேரம் அங்கேருந்து ஈரோடு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அவனோட பிளானு. ஸோ கன்னியாகுமரி வரை நாங்கள் ஒன்றா தான் போவோம். முடிஞ்சால் அங்கே சன்செட்டில் வீடியோ பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் சூப்பரான இடத்துலேருந்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனல் வரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இந்த வருஷமும் நம்ம நிறையா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.